Example 7.7 evaluate integration of 1 plus sin x divided by 1 minus sin x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இன்டெகிரேஷன் ஈக்குவல் டு நம்ம சிம்பிளை போட்டுக்கிறோம் 1 plus sin x by 1 minus sin x எடுக்கும்போது நம்ம இங்கே பார்க்கும்போது நம்ம ஏர்லியர் கிளாஸஸ் ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்னது 1 minus sin x அப்படின்ட்டு ஏதாவது இந்த டினாமினேட்டரில் வந்திருந்ததுன்னு அதேமாரியே நியூமரேட்டர்லேயே ஒரு ஃபார்மேட் வந்திருந்ததுன்னா நம்ம கீழே இருக்கிறத செகண்ட் வேல்யூவை மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும், மாற்றி அது கான்ஜுகேட் வேல்யூ ஆர் ரேஷனலைசேஷன் நம்ம படிச்சிருப்போம் இன்டெகிரேஷன் இது ட்ரிக்னாமெண்ட்ரியில். ஞாபகம் இருக்குங்களா? 10th ஸ்டாண்டர்டில் 11th படிச்சிருப்போம். அப்போ I ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் சைன் எக்ஸ்னால் அந்த செகண்ட் வேல்யூ மைனஸாக இருந்தால் ப்ளஸ் வேல்யூவாக மாறிடும் நம்மளுக்கு. புரியுது இல்லைங்களா? அப்போ 1 ப்ளஸ் சைன் எக்ஸை டினாமினேட்டில் போட்டுட்டு அதே வேல்யூவை நம்ம நியூமரேட்டர்லேயே 1 ப்ளஸ் சைன் எக்ஸை நம்ம போட்டுட்டு இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? இது நம்ம மறக்காமல் இப்படி போட்டுக்கிட்டே வரணும். இந்த சிம்பிளில் நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணும்போது இன்டெகிரேஷன் சிம்பிளும் டிஎக்ஸும் போட்டுக்கிட்டே வரோம். இப்போ ரேஷனலைசேஷன் ஆர் கான்ஜுகேட் வேல்யூ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ பார்க்கும்போது பாருங்கள், இங்கே 1 மைனஸ் சைன் எக்ஸ், இது 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற அல்ஜிப்ரிக் கான்செப்டில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அந்த கீழே இருக்கிறத 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். 1 ஸ்கொயருக்கு 1 தான் போடுறோம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டுறோம். மேலே இருக்கிறது பார்த்தோம்னா நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுறோம். ஃபைனலாக நம்மளுக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? அப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, மேலே இருக்கிறது பார்க்குறோம் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ், அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதுகிறோம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு. இப்போ 1 ஸ்கொயர் 1 தான் வரும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எந்த பவராக இருந்தாலும் 1ஓட பவர் என்ன இருக்கும்? 1 தான் வரும்னு உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்போ அந்த 1க்கு நம்ம போட்டுறோம். சைன் மட்டும் சைன் எக்ஸ் ஸ்கொயர் போடக்கூடாது, சைன் ஸ்கொயர் எக்ஸ் தான் போடணும். புரியுது இல்லைங்களா? ப்ளஸ் அதேமாரி 2ab 2 இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு 1. இப்போ 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 sin xன்னு வந்துடுச்சு. பை கீழே இந்த 1 மைனஸ் சைன் எக்ஸ்க்கு டினாமினேட்டரில் வருது இல்லைங்களா? இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் ஐடென்டிட்டியில் பார்த்துருப்போம். சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பார்த்துருப்போம். அந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 1 இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போகும்போது அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. அது ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அந்த வேல்யூ தூக்கி இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பதில் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு நம்ம போட்டுடுறோம். அப்போது இன்டெகிரேஷன் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2 sin x டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும் இந்த இடத்துல. இப்போ நம்ம இன்டெகிரேஷன் சிம்பிளையும் போடுறோம், இந்த டிஎக்ஸையும் அது கூட இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டுட்டு 1 இன்டூ டிஎக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். கீழே இருக்கிற டினாமினேட்டரை மேலே இருக்கிற நியூமரேட்டரை டிஸ்பியூட் பண்ணிக்கிறோம், நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம். அப்புறம் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பாருங்கள், இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டாச்சு, சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் போட்டாச்சு, இன்டூ டிஎக்ஸை போட்டுக்கிறோம். அடுத்து ப்ளஸ் சைன் போட்டுக்கிறோம், இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கிறோம் 2 sin x பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ், அதை தூக்கி இப்படி நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த 2 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அந்த 2வை வந்து வெளியில் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் கொண்டு வந்து வச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம். 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு படிச்சிருக்கோம் 10th ஸ்டாண்டர்டில். 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்னது? வெரி குட், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இல்லைங்களா? அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் தூக்கி போட்டுறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம். அதேமாரி சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னால் நல்லாவே உங்களுக்கு தெரியும், டேன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தெரியும், போட்டாச்சு. புரியுது இல்லைங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? இதேமாரியே இங்கே கொடுத்துருக்கிறதுல ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம நல்லா பார்க்கணும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத. இதை சிம்பிளிஃபை தான் பண்ணுறோம் நம்ம, இப்போ வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி இன்டெகிரேஷன் போட்டுக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம ஒரு ஹோலாக அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஆகும், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸை டேன் ஸ்கொயர் எக்ஸ் ஆகும், ப்ளஸ் அடுத்தது என்னது? இந்த 2 கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இன்டெகிரேஷன் வெளியில் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைன் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த சைன் எக்ஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்.
இந்த 2 secant x plus tan x into dx அப்படியே நம்ம எழுதிடுறோம். அடுத்தது இன்டெகிரேஷன் சிம்பிள் நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே போட்டுடுறோம். ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸை மட்டும் நம்ம டேன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னா என்ன வரும் ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், டேன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1. அப்போது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸாகவே போட்டுடுறோம். டேன் ஸ்கொயர் எக்ஸை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மேட்டில் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1 அப்படின்றத மாற்றிக்கிறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம். 2 secant x into tan x plus dx அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே கொடுத்துருக்கிறதுல ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவில் பார்த்தோம்னா இன்டெகிரேஷன் ஃபார்முலாவில் என்ன வருது நம்மளுக்கு, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வருது இல்லைங்களா? இப்போது அதேமாரியே இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சின்னு வருது. அதேமாரியே சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லா ஃபார்முலாலாம் வருது. இப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒவ்வொன்றுத்தையும் நம்ம இங்கே ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். இப்போது இங்கே இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1 இருக்குது. சீக்கன் ஸ்கொயரும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 2 secant ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். இந்த -1 தூக்கி அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் 2 secant x tan x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். அடுத்தது 2 கான்ஸ்டண்ட்டாக வருது இன்டெகிரேஷன் முன்னாடி, அதை தூக்கி முன்னாடி போட்டுட்டு இன்டெகிரேஷன், புரியுதுங்களா, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு இந்த டிஎக்ஸை தனியாக போட்டுக்கிறோம். மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 2 secant x tan x. 2 secant x tan x 2 வந்து இன்டெகிரேஷனுக்கு முன்னாடி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது முன்னாடி போட்டு, அதனால் 2 வந்துடுது. அதுக்கப்புறம் secant x இன்ட்டு tan x வந்துடுது இன்ட்டு டிஎக்ஸ். அப்படி டிஎக்ஸையும் கொண்டு வந்துடும், இன்டெகிரேஷனையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி போட்டுடுறோம். ஃபைனலாக பார்த்தோம்னா 2 கான்ஸ்டன்ட்டு வெளியில் கொண்டு வந்துடுறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்கும், இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன செய்கிறோம், இன்டெகிரேஷன் பண்ணுறோம். இப்போ அதை நல்லா கவனிக்கணும், இன்டெகிரேஷன் பண்ணும்போது இன்டெகிரேஷன் சிம்பிளும் டிஎக்ஸும் வரக்கூடாது இல்லைங்களா? அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு என்ன நம்மளுக்கு வருது பாருங்கள், tan x ப்ளஸ் சி முதலே பார்த்தோம் இல்லைங்களா? அந்த tan x வந்துருக்கு 2 இன்ட்டு tan x, அப்புறம் மைனஸுக்கு மைனஸ். அடுத்தது இன்டெகிரேஷன் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸு, இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த டிஎக்ஸும் வரக்கூடாது. அப்போது டிஎக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது, எக்ஸ் வருது. அதுதான் மைனஸ் எக்ஸ். முடிஞ்சதுங்களா? அடுத்து ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம், 2 அப்படியே போட்டுக்கிறோம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அடுத்தது சீக்கண்ட் எக்ஸ், அப்புறம் என்னது tan x இருக்குது. இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த டிஎக்ஸ் வரக்கூடாது. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு tan x என்ன வருதோ சீக்கண்ட் எக்ஸ்ன்னு வருது. அப்போ சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுறோம். ஃபைனல் நம்மளுக்கு என்ன வருது, I integration is equal to 2 tan x minus x plus 2 secant x plus c அப்படின்ற ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கிது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மெயினாக ஃபார்முலாஸை எல்லாம் நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வைக்கணும். நல்லா அழகாக நீங்கள் எழுதி ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகிடும், மெமரைஸ் ஆகிடும். புரியுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், புரியலன்னா 2-3 வாட்டி போட்டு பார்த்துட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்.